Hi all, welcome to Examage YouTube channel. So, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ sum of zeros of a polynomial. So, product of zeros of a polynomial கொடுத்துருவாங்க given. ஓகேவா? So, இதை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா form a polynomial அப்படின்னு கேட்பாங்க. So, இப்போ நம்ம polynomial form பண்ணணும். ஸோ அதை எப்படி மேம் ஃபார்ம் பண்றது அப்படின்னா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் அ பாலினாமியல் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் அ பாலினாமியல். இதுதான் வந்து நமக்கான ரூல். ஸோ அவங்க இப்போ சம் ஆஃப் அ பாலினாமியல் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அ பாலினாமியல் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் கிடையாது, இதனுடைய மல்டிபிள் கே டைம்ஸ் மல்டிபிள். ஓகேவா? சோ இதனுடைய k டைம்ஸ் மல்டிபிள் இருக்கிற எல்லா பாலினாமியல்ஸ்மே நமக்கான ஆன்சர் தான். பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா k வந்து 1 அப்படின்னு வச்சுப்போம் எல்லாத்துலயுமே. இப்போ k1 இப்போ என்னுடைய ஈக்குவேஷன் சம் ஆஃப் a பாலினாமியல் வந்து 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த பாலினாமியல் 6 அப்படின்னு இருக்குன்னா இப்போ என்னுடைய ஈக்குவேஷன் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. இதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். ஸோ இங்கே இன்ட்டு கே இன்ட்டு கே அப்படின்னா கேயோட வேல்யூ 1 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. ஸோ இப்போ கேயோட வேல்யூ 2 அப்படின்னா என்ன வந்துடும், இந்த 2 நான் உள்ள எடுத்துட்டு போறேன் அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 12. இப்போ கேயோட வேல்யூ 3 அப்படின்னா என்ன வந்துடும் 3x ஸ்கொயர் மைனஸ் 15x பிளஸ் 18. ஸோ இதுவும் பாலினாமியல் ஃபார்ம் ஆகலாம், இதுவும் ஃபார்ம் ஆகலாம், இதுவும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஃபார்ம் ஆகலாம். பட் ஆனா நம்ம இங்க கே எப்பயுமே ஆஸ் யூஷுவல் என்னதான் எடுத்துப்போம் அப்படின்னா 1 அப்படின்னு தான் எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைப் இதுதான் பார்க்க போறோம். இது எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு என்ன தெரியும், ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னு தெரியுமா இல்லையா? ஸோ அடுத்து ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், சி பை ஏ அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னது, ஜென்ரல் ஃபார்ம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் plus bx plus c. Okay, so in the whole equation நான் divided by a பண்றேன்னு வைங்க. So x square plus b by a into x plus c by a அப்படின்னு எழுதுவோம். So இந்த plus நான் minus minusனு பிரிக்கிறேன். So x square minus of minus b by a x plus c by a அப்படின்னு எழுதுறேன். So இந்த minus of b by a என்னது, என்னுடைய alpha plus beta இல்லையா? So x square minus alpha plus beta into x plus c by a என்றது என்னது, எனக்கு ப்ராடக்ட். So alpha into beta. So இதை தான் நான் என்ன சொல்றேன், இந்த ப்ரூஃப் எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு என்ன பண்ண, ஜென்ரலா எனக்கு இந்த மாதிரி சம் ஆஃப் அ பாலினாமியல் ப்ராடக்ட் ஆஃப் அ பாலினாமியல் கொடுத்துட்டு பாலினாமியல் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் அ பாலினாமியல் into x. ஓகேவா? So plus product of a polynomial, zero of a polynomial அப்படின்னு போடணும். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸசைஸ் 2.2ல ரிமைனிங் இருக்கிற சம்ஸை நம்ம பார்க்க போறோம். ரைட்? ஸோ எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் கொஸ்டின் இதுதான். இப்போ இங்க பாருங்க, ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல், 2 degree polynomial, each with a given number as sum and product of its zeros respectively. So each with the given number as. So இங்க ரெண்டு numbers இருக்கா, each with the given number as sum and product of its zeros. So அப்ப இங்க first கொடுத்திருக்கிறது sum, second கொடுத்திருக்கிறது product அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ first questionல என்ன கொடுத்திருக்காங்க, 1/4 minus 1. So first questionல 1/4 minus 1. So இது first கொடுத்தது sum of a polynomial s அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? So இங்க second கொடுத்திருக்கிறது எனக்கு product of a polynomial. இப்போ நமக்கு polynomial வேணும்னா என்னது, x square minus sum of a polynomial into x plus product of the polynomial அப்படின்னு எழுதணும் நீங்க. ஓகேவா? நான் bracket போடுற மாதிரி நீங்க போடக்கூடாது. x square minus sum of a polynomial into x plus product of a polynomial is the என்னது, product of zero of a polynomial is the quadratic equation that will generate அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்க என்னது x square minus sum of a polynomial என்னது 1/4x product of the polynomial minus 1. ஸோ நமக்கு ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடாது இல்லையா, இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஸோ ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத நம்ம எப்பயுமே வந்து ஹோல் வேல்யூஸா மாத்திக்கலாம். ஸோ ஹோல் வேல்யூஸா மாத்துறப்போ இங்க என்ன வரும், 4
அப்படின்றது எனக்கு இங்க எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வந்துடும். ரைட்? ஸோ அப்போ 4x² minus x minus 4 அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபுல்லா இந்த 3 டேர்முக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4. இந்த டேர்முக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 இல்லையா? ஸோ 4x² minus x minus 4 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்கும். ஓகே, இது நமக்கு என்னது ஜென்ரலா k டைம்ஸ் அப்படின்னு தானே எடுத்துப்போம். ஸோ இந்த k டைம்ஸ்னா இந்த k டைம்ஸ் வந்து நான் 4 டைம்ஸ் அப்படின்னு வச்சுட்டு என்னுடைய பாலினாமியல் நம்ம என்ன சொல்லலாம்னா 4x² minus x minus 4 is a required polynomial. ஸோ இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சதுல x² minus 1 by 4x minus 1. ஸோ இதோடையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நமக்கு இங்க முக்கியம் இது மட்டும் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு √2 1/3 அப்படின்னு இருக்கு. ஸோ √2 1/3. ஸோ √2 அப்படின்றது சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். 1/3 அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இது எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்தது தான், நம்ம எதுவுமே புதுசா எழுதும். ஸோ நான் வேரியபிள்ல x² அப்படின்னு எழுதிக்கிறேன். மைனஸ் சம் ஆஃப் பாலினாமியல் √2x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் பாலினாமியல். ஸோ 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ஆன்சர் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 3 வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்தும் எழுதலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸோ அடுத்தது 0√5 அப்படின்னு இருக்கு. ஸோ 0√5 அப்படின்னா இந்த √5 வந்து எனக்கு ப்ராடக்ட், சம் வந்து 0. ஸோ அப்ப இங்க ஈக்குவேஷன் x² மைனஸ் 0x பிளஸ் √5. ஸோ அப்ப இங்க வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன் x² பிளஸ் √5 இதான் வந்து நம்மளுடைய பாலினாமியல். ஸோ x² பிளஸ் √5. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு 1,1 அப்படின்னு இருக்கு. ஸோ 1,1னா நமக்கு இங்க என்னது சம்மும் 1 ப்ராடக்டும் 1. ஸோ அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் பாலினாமியல் 1 into x. ஸோ x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் பாலினாமியல் 1. ஸோ பிளஸ் 1 இதான் நம்மளுடைய quadratic polynomial. Next minus 1/4 minus 1 plus 1/4 இருக்கு. So இது வந்து sum, இது வந்து எனக்கு product. So x² minus of sum வந்து ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. So minus 1/4. அப்போ plus 1/4 x plus 1/4 அப்படின்னு வந்து. ஓகேவா? So இதை எப்படியாவோ எழுதலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், 4 எடுத்துட்டு வந்துட்டு x² plus x plus 1 இப்படியும் எழுதலாம். ஓகேவா? சோ இந்த சம் என்ன பண்ண போறீங்க, நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ண போறீங்க. சோ இப்போ என்ன முடிஞ்சிருச்சு, நமக்கு எக்ஸசைஸ் 2.2 முடிஞ்சிருச்சு. சோ அப்ப எக்ஸசைஸ் 2.1 என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? சோ எக்ஸசைஸ் 2.1 ஞாபகம் இருக்கா? கிராஃப் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கிராஃப்ல இருந்து நம்ம எத்தனை ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? சோ இப்போ ஜெனரலா நம்ம இப்போ தியரிட்டிக்கலா என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் a polynomial, ஜீரோ ஆஃப் a polynomial எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட்? இப்போ லீனியர் பாலினாமியல் அப்படின்னா ஒரு ஜீரோ ஆஃப் a polynomial இருக்கும். குவாட்ராட்டிக் பாலினாமியல்ல ஹையஸ்ட் பவர் 2, சோ 2 ஜீரோஸ் ஆஃப் a polynomial இருக்கும். கியூபிக் பாலினாமியல்ல ஹையஸ்ட் பவர் 3 ஜீரோஸ் ஆஃப் a polynomial இருக்கும். இப்போ அதுவே எனக்கு ஈக்குவேஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம எனக்கு கிராஃப் கொடுக்குறாங்க. கிராஃப்ல பார்த்து எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்கும் அப்படின்றதான் சொல்லும். சோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அந்த கிராஃப்ல கர்வ் இருக்குல்ல, அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை பாயிண்ட்ல கட் பண்ணுதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணுதோ சோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்குன்னு அர்த்தம். தெளிவா ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுச்சா? சரியா? சோ இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப் இதுதான். சோ இங்க என்னுடைய கர்வ் வந்து இதுதான் கர்வ். சோ இந்த கர்வ் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்கேயாவது கட் ஆகுதா? சோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ். சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்கேயுமே கட் ஆகுது. இட்ஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? சோ அப்போ இந்த கர்வுக்கு எனக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இல்ல. அதாவது இந்த கர்வுக்கான ஒரு ஈக்குவேஷன் இருந்திருக்கும்ல, சோ அந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இல்ல அப்படின்றது அர்த்தம். சோ அடுத்த கர்வ் பாருங்க, இதுதான் நம்மளுடைய செகண்ட் கிராஃப். செகண்ட் கிராஃப் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த ஒரு பாயிண்ட்ல தான் கட் ஆகுது. சோ ஒய் ஆக்சிஸ்ல இங்க கட் ஆகுது. பட் இந்த ஒய் ஆக்சிஸ்ல கட் ஆகுறது நமக்கு none of the business. We just need to know it cuts in x axis at how many points it is cutting at x axis. அதுதான் நமக்கு வேணும்.
y ஆக்சிஸ்ல கட் பண்ணுதா பண்ணலையான்றது none of our business. ஸோ அப்போ இங்க x ஆக்சிஸ்ல எனக்கு ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுது. ஸோ திஸ் கிராஃப் ஹேஸ் ஒன் நம்பர் ஆஃப் ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல். ஸோ நெக்ஸ்ட் கர்வ். ஸோ நெக்ஸ்ட் கர்வ்ல பாருங்க x ஆக்சிஸ்ல இங்க கட் ஆகுது, இங்கேயும் கட் ஆகுது, பிளஸ் இங்க கட் ஆகுது. ஸோ 3 பாயிண்ட்ஸ்ல எனக்கு கட் ஆகுது. ஸோ இந்த கிராஃப்ல எனக்கு 3 நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ல இங்க பாருங்க, இங்க ஒரு பாலினாமியல், இங்க ஒரு கட், இங்க ஒரு கட். ஸோ அப்போ இந்த கிராஃப்க்கு 2 நம்பர்ஸ் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கிராஃப் ஃபிஃப்த் கிராஃப் இருக்குல்ல, ஸோ இதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல்ல கட் ஆகுது அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. சரியா? சோ இப்போ இங்க பாருங்க, இது எத்தனை பாயிண்ட்ல கட் ஆகுது? 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட்ஸ்ல கட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸ்ல. சோ இந்த கிராஃப்க்கு எனக்கு 3 நம்பர்ஸ் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸிஸ்ட் ஆகுது. சோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எக்ஸசைஸ் 2.1, 2.2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் we have a pending concept. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூபிக் பாலினாமியல் இருக்கு இல்லையா? சோ அந்த கியூபிக் பாலினாமியலுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்? சோ அங்க ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கல பாத்தீங்களா? இது நமக்கு எக்ஸாம்பிள்ல இருக்கு, என்சிஆர்டில எக்ஸாம்பிள்ல இருக்கு. சோ அதனால அந்த கண்டிஷனும் முக்கியம். சோ கியூபிக் பாலினாமியல் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் 3. சோ இங்க ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் 3 இருக்கும். சோ ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு 3 ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் இருக்கு. So இங்க sum of zeros of a polynomial. So alpha plus beta plus gamma is equal to minus b by a. So இங்க equation எப்படி இருக்கும்? எனக்கு cubic polynomial ax cube plus bx square plus cx plus d. இதான் நம்மளுடைய polynomial. Right? So இங்க sum of zeros of a polynomial minus b by a. So இங்க b அப்படின்றது என்னது? எனக்கு coefficient of x square. So minus coefficient of x square divided by a அப்படின்றது coefficient of x cube இல்லையா? So இங்க a எங்க இருக்கு? coefficient of x cube. Next என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, product of any two of zeros of a polynomial and their sums. So alpha, beta, beta, gamma plus alpha into gamma அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதுக்கு எனக்கு c by a. Product of any two of a polynomial, summation of product of any two of a polynomial அப்படின்றது நமக்கு c by a அப்படின்னு எழுதலாம். So cன்றது இங்க என்னது? coefficient of x இல்லையா? So cன்றது coefficient of x divided by a. a coefficient of x cube அப்படின்னு கிடைச்சிரும். So a வந்து coefficient of x cube. Next இன்னொரு கண்டிஷனும் இங்க இருக்கு. என்னது அப்படின்னா, product of the zeros of a polynomial. Alpha into beta into gamma is equal to minus d by a. d என்றது இங்க என்னது? constant coefficient. So இதான் d. So அப்போ minus constant coefficient divided by a. a அப்படின்றது என்னது நமக்கு? coefficient of x cube. So இந்த மூணு கண்டிஷன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெரிஃபை பண்ணுவோம். சோ இது நமக்கு புக் பேக்ல இல்ல, பட் என்சிஆர்டில எக்ஸாம்பிள்ல இருக்கு. ஓகேவா? சோ அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம ஒரு கோ த்ரூ பண்ணிடலாமா? ரைட்டா? சோ ஏன்னா நமக்கு இன்கேஸ் ஃபியூச்சர்ல கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப நம்ம எழுதுனதுதான் இங்க இருக்கு பாருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, மைனஸ் டி பை ஏ. சோ இதுக்கான இந்த ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இப்போ இந்த கியூபிக் பாலினாமியல்ல இருக்க எக்ஸாம்பிள் क्वेश्चंस பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷன்ல PYQs பார்க்க போறோம். சோ எக்ஸாம்பிள் 5 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. வெரிஃபை தட் 3 minus 1 1/3 are the zeros of a cubic polynomial அப்படின்னு சொல்லிட்டு பாலினாமியலோ கொடுத்துட்டாங்க. சோ இப்போ நம்ம we have to verify they are the zeros of a cubic polynomial. சோ வெரிஃபைனா என்ன பண்ணணும்? எனக்கு f of x equal to 0 அப்படின்னு வரணும் இல்லையா? இப்போ எனக்கு x இருக்கிற இடத்துல 3 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி வேல்யூ 0ன்னு வரணும். x இருக்கிற இடத்துல -1 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி வேல்யூ 0ன்னு வரணும். சோ x இருக்கிற இடத்துல -1/3 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி வேல்யூஸ் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த மூணு வேல்யூஸும் எனக்கு zeros of the given polynomial அப்படின்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த क्वेश्चन. செகண்ட் பார்ட் பாருங்க. and then verify the relationship between the zeros and the coefficients. இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு இங்க கண்டிஷன்ஸ் எழுதணும் இல்லையா? சோ இத வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே?
ஸோ இங்கே நமக்கு கியூபிக் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அது நமக்கு சிலபஸ்ல இல்லை. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் கியூபிக் பாலினாமியல். ஸோ அப்படியே நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணணும்னாலும் அல்ஜீப்ரால நீங்க a plus b ஹோல் கியூப் a கியூப் பிளஸ் b கியூப் அந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணீங்கல்ல. ஸோ அதை வச்சுதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். நீங்க அவ்வளோ டீப்பரா படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி கியூபிக் பாலினாமியல்ல இருந்து ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் சிபிஎஸ்இ ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல கேட்டது கிடையாது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் அ கியூபிக் பாலினாமியல். ரைட்டா? ஸோ அதனால சிம்பிளா நமக்கு சிலபஸ்ல என்ன இருக்கோ கன்ஃபைன்டா படிங்க. இல்லாததை பத்தி யோசிச்சு வரி பண்ணி டீப் டவுனா டிக் பண்ணி அந்த கான்செப்ட் உள்ள போயிட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ரைட்? ஸோ ஸ்ட்ரிக்ட் டு த எக்ஸாம் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுதான் என்னுடைய ஆல்பா பீட்டா காமா. ஸோ A3 B. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு கம்பேர் பண்ணிருக்காங்க. கம்பேர் பண்ணிட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் a என்ன, b என்ன, c என்ன, d என்ன. சோ இங்க கம்பேர் பண்ணா கோஎஃபிஷியன்ட் a x கியூப் என்னது 3, b என்னது -5, c என்னது -11, d என்னது இங்க -3. சோ அதுதான் வந்து இங்க எழுதிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெரிஃபை பண்ணனும். சோ p ஆஃப் 3 x இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ 3 × 3 கியூப் 5 × 3 ஸ்கொயர் -11 × 3 -3 அப்படின்னு போட்டுருக்காங்க. So 3 cube என்னது 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 81. Next 3 square 9, 9 into 5 45. அடுத்து 11 3s are 33 -3. So எல்லாமே மைனஸ் தான் பண்ணணும். So 81 minus 45 ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர்ற ஆன்சர் -33 -3. அப்படி இல்லைன்னா இது மூணையும் ஆட் பண்ணிட்டு நீங்க 81ல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். So மைனஸ் பண்ணீங்கன்னா we are getting 0. அடுத்து -1, ஏன்னா -1 0 ஆஃப் பாலினாமியல் வெரிஃபை பண்ணணும். So x க்கு பதிலா -1. So இங்க -1 cube, -1 square, -1, -3. So இங்க -1 cube அப்படின்னா எனக்கு minus to the power odd அப்படின்னா மைனஸ் வந்துரும் இல்லையா? So அப்போ இங்க 3 into -1, so -3 அப்படின்னு இருக்கும். அடுத்து 5 into -1 squareனா +1, so -5 அப்படியே வந்துரும். So இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், so +11 -3. So பண்ணீங்க அப்படின்னா 0. Similar procedure for p of -1/3. Right? So first step முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? நான் இங்க alpha plus beta plus gamma equal to -b/a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். So இதான் நம்மளுடைய alpha, beta, gamma. So alpha plus beta plus gamma அப்படின்னு எடுத்து எனக்கு -b/a வான்னு பார்க்கணும். So -b னா b ஏற்கனவே -5 இருக்கு. So -5 + 5 அப்படின்னு வந்துரும். So a ஓட வேல்யூ 3. So 5/3. இங்கேயும் எனக்கு 5/3 தான் இருக்கு. அடுத்து இங்க என்னது ஆல்பா இன்டு பீட்டா, பீட்டா இன்டு காமா, காமா இன்டு ஆல்பா. So ஆல்பா இன்டு பீட்டானா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். So 3 இன்டு -1. அடுத்து -1 இன்டு -1/3. அடுத்து என்னது 3 இன்டு -1/3. So இங்க 3 இன்டு -1 -3. அப்புறம் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். So +1/3. So இங்க 3 3 கேன்சல் ஆயிடும். So -1 அப்படின்னு இருக்கும். So இது வேல்யூ -11/3 which is equal to c/a. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு மூணையுமே நான் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -d/a. ரைட்டா? சோ இங்க c/a அப்படின்னா c ஓட வேல்யூ என்னது? இங்க -11, a ஓட வேல்யூ 3. சோ -11/3 சேம் தான் இருக்கும். சோ இங்க -d/a. சோ d ஓட வேல்யூவே -3, அப்போ +3/3 அப்படின்னு வரும். சோ இப்படிதான் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு கியூபிக் பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ நீங்க அந்த கியூபிக் பாலினாமியலை எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்ற கொஸ்டின்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆர்டி சர்மா புக் யாராவது ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதுல நமக்கு நிறைய கியூபிக் பாலினாமியல் சம்ஸ் இருக்கு. பிளஸ் அங்க நீங்க அதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கான ஈக்குவேஷன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன்ஸும். இப்போதைக்கு நீங்க அதை படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க ஜேஇ எக்ஸாமுக்கு படிக்கிறேன், சோ தட் நான் அதை இப்பவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜேஇ எக்ஸாமுக்கு உங்களுக்கு 11th 12th தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அந்த இது தேவைப்படாது. ஸோ ஆர்டி சர்மால அதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட நமக்கு சாப்டர் 2 ஓவர், என்சிஆர்டி ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பிவைக்யூஸ் பார்க்க போறோம். ஸோ பிவைக்யூஸோட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சாப்டர் 2 டிஸ்கஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.